துளாராசினியர்களுக்கு வணக்கம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் நிலையை மாற்றி கொடுக்க போகிறார். நீங்கள் நினைச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று இருக்கலாம் இதுவரை. ஆனால் இனி சுப மாற்றங்கள் ஏற்படும். ராசிக்கு அதிபதி 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் பதவி உயர்வு, அரசியலில் பொறுப்புகள் ஏதாவது எதிர்பார்த்திருந்தால் அரசியல் பொறுப்புகள், அல்லது வீடு விற்காத வீடு விற்றா கடன் அடையும், புதிய தொழில் துவங்கலாம், நிம்மதியாக வாழலாம் என்று கணக்கு போட்டவர்களுக்கு செவ்வாய் 7ஆம் இடத்தில் ஒரு சில வாரங்களில் வரப்போகிறார். வந்தவுடன் அவருடைய பார்வையும் உங்கள் ராசியின் மீது விழப்போவதால் வீடு விற்று வாழ்க்கையில் உயர நினைப்பவர்கள் உயரலாம். வீடு வாங்கும் நிலையில் உள்ளவர்களுக்கும் வாய்ப்புகள் உண்டாகும். விசுவாச வருடம் பங்குனி மாதம், இப்போ சப்தமி திதி, மூல நட்சத்திரம், ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளாக, கணவனாக, மனைவியாக ரிஷபராசினியர்கள் இருந்தால் இன்று இரவு வரை அவரிடம் மிக கவனமாக இருப்பது நல்லது. அவரிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 6இல் சனி, லாபஸ்தானாதிபதியான சூரிய பகவான் 6ஆம் இடத்தில், தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி செவ்வாய், சூரியன், சனியோடு இணைந்திருக்கிறார்கள் 6ஆம் இடத்தில். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன். மாணவ மாணவிகளுக்கு நிறைய நன்மைகள் ஏற்பட போகிறது. நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் நல்ல மதிப்பெண்கள், அது மார்க்கை வச்சு நல்ல காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ராகு 5ஆம் இடத்தில், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், வெளிநாடு செல்ல வாய்ப்பு தேடுவோருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டாகும். ராகு காலத்தில் துர்கை அம்மனையும் நவரத்தில் கூடிய ராகு கேதுவிற்கும் தீபம் ஏற்றி கொள்ளு, ராகு கேது தானியம் பார்த்தீங்கன்னா கொள்ளு, கருப்பு உளுந்து. இப்போ கொள்ளு, கருப்பு உளுந்து ரெண்டுத்தையும் ஒரு துணியில் முடிச்சு போட்டு ஒரு தேங்காய் வாங்கி சரிபாதியாக உடைச்சி அதில் துணியில் முடிச்சு போட்டு அந்த துணியை திரியாக்கி, அந்த முடிச்சே திரியாக்கி தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும், வெற்றி உண்டாகும். ராகுவை எதை நினச்சி கேட்குறீங்களோ அதை பல மடங்கு கொடுப்பார். சில ஏமாற்றுக்காரர்கள் உங்களை ஏமாற்ற நினைப்பார்கள். அதன் மேலே கவனம் வச்சிங்கன்னா நிறைய ஏமாறுவீங்க. அதனால் புத்திசாலியாக இருக்கிற இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல நண்பர்களை தேடுங்கள். சுக்கிரன் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுப்பார். துலா ராசிக்கு நினச்சது ஒன்று, நடக்குது ஒன்று அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுவாங்க. கவலை வேண்டாம், நல்ல மாற்றங்கள் உண்டாகும். பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். அதாவது 9ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குரு உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்தில் அசுர குருவான சுக்கிர பகவான், இரு குருமார்கள், செல்வத்துக்கு அதிபதி, தனகாரகன், புத்திரகாரகன் குரு. சுக்கிரன் திருமணம் யோகத்தை கொடுக்கக்கூடியவர், லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய குரு. 2 குருமார்களும் உங்களை பார்ப்பதால் நிறைய நன்மைகள் ஏற்பட போகிறது. கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் இப்பொழுது தீரும். விவாகரத்துக்காக நீங்கள் நீதிமன்றத்தை நாடி இருந்தீங்கன்னா வாபஸ் பெறக்கூடிய நேரம் இது. வீடு கட்டக்கூடிய நேரம் இது. சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்க்கிறார். குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம் என்று சொல்வார்கள். நிறைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இதில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. துளராசிக்காரர்கள் நல்ல யோகமான நிலையில் இருப்பவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்கள் முருகப்பெருமானை வழிபடுங்கள். முருகனை வழிபட்டால் நிறைய தனாதிபதி உங்களுக்கு அவர்தான். தனகாரகன், வெற்றிகளை கொடுக்கக்கூடியவன், வீட்டில் உள்ள கெட்டதுகளை அகற்றுபவன். சூனியம் உங்களுக்கு செய்து விட்டார்கள் என்று ஏதாவது யோசனையில் சில பேர் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் முருகப்பெருமானை கும்பிடுங்க. நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும், வெற்றி உண்டாகும். உங்களுக்கு தனம், குடும்பம், நல்ல பிள்ளைகள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வம், நல்ல மனைவியை கொடுக்கக்கூடிய தெய்வம், நல்ல கணவனை கொடுக்கக்கூடிய தெய்வம்
கிரகம் செவ்வாய், தெய்வம் முருகப்பெருமான். முருகனை வழிபட்டால் குறை ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். கேது 11ஆம் இடத்தில், 7ல் சுக்கிரன் வந்திருப்பது நிறைய நன்மைகள் ஏற்பட போகிறது. இன்னும் செவ்வாய் 7ஆம் இடத்துல வந்துட்டார், சூரியன் 7ஆம் இடத்துல வந்துட்டாருன்னா, அதாவது தடைகள் ஏதும் இல்லை. வெற்றி பெற முயற்சி தொடருங்கள். தவறான நண்பர்களிடம், தவறான உறவுகளிடம் தொடர்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். அதன் மூலம்தான் சங்கடம் ஏற்படும். கடன் இருந்தால் கடன் விலகக்கூடிய நேரம் மிக விரைவில் நல்லதே நடக்கும். துளராசிக்காரர்கள், நீங்கள் நினச்சா அதை செஞ்சு பிடிக்கக்கூடிய ஆள். சுக்கிர கடாட்சம் பெற்றவர் நீங்கள். இருந்தாலும் தசை ஒன்று உண்டு. என்ன தசை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சித்திர நட்சத்திரம், அடுத்து சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரங்கள் உண்டு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன தசை நடக்கிறது என்பதை உங்கள் ஜாதகத்தில் தெரிந்து கொண்டு அந்த தசைக்குண்டான தெய்வத்தை வழிபடுங்கள், வெற்றி உண்டாகும். துளராசிக்காரர்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் உள்ளவர்கள். முடியாது என்பது உங்கள் வார்த்தையில் எதுவுமே இருக்காது. ஆனால் இனிமேல் நீங்கள் முடியாது என்றதை எல்லாம் வென்று வெற்றி பெறப் போகிறீர்கள். வாழ்க வாழ்க. எல்லா கடவுள்கள் அருளால் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கு ஆதரவுக்கும் நன்றி. வணக்கம்.